வணக்கம், என் பேர் சூசன். நான் நீலு மெடிக்கல் சென்டர் அண்ட் டயபெட்டிக் ஃபவுண்டேஷனோட ஃபிசியோதெரபிஸ்ட் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னா ஹீல் பெயின், அதாவது குதிங்கால் வலி. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது, காலையில் எந்திரிச்ச உடனே காலை தரையில் வைக்க முடியல, எனக்கு வந்து குதிங்காலில் அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து சிவியராக பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குதிங்கால் வலி ஏன் வருது, என்னென்ன ரீசன், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அந்த குதிங்கால் வலி மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொலாங்ட் ஸ்டாண்டிங், அதாவது ரொம்ப நேரம் நிற்கிறது. சில நர்சஸ்ஸு, டீச்சர்ஸு, சில ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் இவங்களாம் வந்து அன்ஈவன் சர்ஃபேஸில் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அப்புறம் கான்ஸ்டன்ட் வெயிட் பேரிங் ஆக்டிவிட்டீஸ், ஏதாவது ஒரு டான்ஸிங் ஆர் ரன்னிங் இல்லைனா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டண்ட்டாக வெயிட் பேரிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு பெயின் இருக்கும். அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து மொசைக்கில் டைல்ஸில் ரொம்ப நேரம் நின்றுட்டு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பாதம் வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒபிசிட்டி, அப்புறம் ப்ரெக்னென்சி, சில நேரத்தில் நம்மளுக்கு ஃப்ளாட் ஃபுட் இருக்கும். நம்மளோட ஃபுட் வந்து யூஸ்வலாக நம்மளோட ஃபுட்டில் வந்து நமக்கு ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். சில பர்சன்ஸ்க்கு வந்து அந்த ஃபுட் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், ஆர்ச் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ஹீல் பெயின் வரும். அப்புறம் ஹீல்ஸ், ரொம்ப நேரம் ஹீல்ஸ் போடுறவங்க, ஹை ஹீல்ஸ் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அந்த ஹீலில் வந்து பெயின் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட ஃபீட்டில் வந்து ஒரு ஃபேஷியா இருக்குது. நம்மளோட ஃபீட் ஃபுல்லாக அது வந்து ரன் ஆகுது, ஃபுல்லாக அது கவர் ஆகுது. தட் இஸ் கால்ட் பிளான்டார் ஃபேஷியா. ஸோ இந்த பிளான்டார் ஃபேஷியா என்ன ஆகும், நம்ம கண்டினியூஸாக நம்ம வந்து வெயிட் கொடுக்க அந்த ஃபேஷியாவில் வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகுது. ஸோ கண்டினியூஸ் ஸ்ட்ரெஸ் என்ன ஆகுதோ ஒரு மைக்ரோ ட்ராமா மாதிரி வருது. ஸோ இட் லீட்ஸ் டு இன்ஃப்ளமேஷன். ஸோ அந்த பிளான்டார் ஃபேஷியா வந்து இன்ஃப்ளைம்ட் ஆகுது. அதுக்கு அந்த கண்டிஷனுக்கு பேர் பிளான்டார் ஃபெசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பிளான்டார் ஃபேஷியாவில் ஓவராக நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்க, வெயிட் கண்டினியூஸாக நம்ம கொடுக்க நம்ம ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கும்போது ஸோ அந்த பிளான்டார் ஃபேஷியா அஃபெக்ட் ஆகுது. அதனால் நம்மளுக்கு அந்த பாயிண்ட், அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் சிவியர் பெயின் ஆகுது. பேஷண்ட் எங்கே பெயின் இருக்குதுன்னு சொல்லுவாங்கன்னா அந்த ஹீலில் அந்த படத்தில் காமிக்கிற மாதிரி அந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து நமக்கு சிவியராக பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே பெட்லேருந்து காலை வந்து அவங்களால கீழே வைக்கவே முடியாது, சிவியர் பெயினாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா நைட் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து ஒரு அன்சப்போர்ட்டடில் அவங்க தூங்குறதுனால அந்த பிளான்டார் ஃபேஷியா வந்து டைட் ஆயிரும். ப்ளஸ் வந்து அந்த பிளான்டார் மசில்ஸ் வந்து வீக்னஸாக இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த பெயின் இருக்கும். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும்னா, நம்ம கண்டினியூஸாக ஸ்ட்ரெஸ் கொடுக்க நம்ம ஃபீட்டில் வந்து கால்கேனியல் அப்படின்னு ஒரு போன் இருக்குது. ஸோ அந்த கால்கேனியம்ன்ற போனில் வந்து ஒரு சின்ன போனி க்ரோத் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கும். அதுதான் நம்ம கால்கேனியல் ஸ்பர்ன்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம எக்ஸ்ரே ஃபைண்டிங்ஸில் ரொம்ப கிளியராக நம்ம பார்க்க முடியும். இந்த படத்தில் பார்க்குற மாதிரி இதுதான் நம்ம கால்கேனியல் ஸ்பர் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து ஓவர் வெயிட்டாக இருந்தால் நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்ணணும். அது எல்லாமே நம்ம ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் என்னென்னு சொல்லிட்டு நம்ம சின்ன ஹோம் ரெமெடிஸ் அண்ட் எக்ஸசைஸ்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னென்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பைப் மாதிரி வச்சுட்டு மெதுவாக நம்ம காலை வச்சுட்டு ரோல் பண்ணணும். மெதுவாக ரோல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து ரோல் பண்ணும்போது பெயின் ரிலீவ் ஆகும். இதே மாதிரி பால் ஏதாவது இருந்தால் கூட பால் வச்சும் நம்ம வந்து ரோல் பண்ணலாம், பெயின் ரிலீவ் ஆகும். இது ஃபர்ஸ்ட். எக்ஸசைஸ் என்னென்னா, வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி ஃப்ரீசரில் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல் ஐஸ் ஆயிரும். ஸோ இந்த ஐஸ் பாட்டிலை அதே மாதிரி நம்ம ரோல் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்லோவாக நம்ம ரோல் பண்ணணும். லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து ஸ்லோவாக ரோல் பண்ணும்போது ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும், பெயின் ரிலீஃப் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு துணியோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது பேண்டோ நீங்கள் விரிச்சிட்டு உங்கள் டோஸை மட்டும் ஜஸ்ட் இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் பண்ணணும். இது வந்து டோ கர்ல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஜஸ்ட் உங்கள் டோஸை மட்டும் இதில் வந்து கர்ல் பண்ணணும். அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா, இந்த மாதிரி லேட்ரல் வாக்கிங், அதாவது சைட்ஸில் நடக்கிறது. அடுத்தது இந்த மாதிரி பேண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஆங்கிள் மூமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும். இது வந்து பிளான்டார் ஃபேஷியா ஸ்ட்ரெச்னு சொல்லுவோம். அது ரெசிஸ்டட் ஆங்கிள் மூமெண்ட். இந்த மாதிரி ஆங்கிள் வந்து மூமெண்ட்ஸ் கொடுக்கணும். எல்லா டைரக்ஷன்லேயும் இந்த மாதிரி கொடுக்கணும். அடுத்தது காஃப் ரைஸ். இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் நின்றுட்டு ஜஸ்ட் அவங்களோட ஃபீட்டை
டவுன்வர்ட்ஸாக அப்புறம் அப்வர்ட்ஸாக மூமெண்ட் கொடுக்கணும். இது காஃப் ரைஸ் பேர். அடுத்தது காஃப் ஸ்ட்ரெச். இந்த மாதிரி பொசிஷனில் நின்றுட்டு ஜஸ்ட் உங்களோட பாடியை ஃபார்வர்டாக கொண்டு போகணும். இப்போ உங்களோட காஃப் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி 3 ரெப்படிஷன்ஸ் இந்த ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது இந்த ஹீல் பெயின்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரிலீவ் ஆயிடலாம். தேங்க்யூ.